பாத்துற உசர்ற பத்துலு உன்னை நினைக்கும் போது எனக்கு கோவமா வருது. நான் சமோசா சாப்பிடுற டயத்துல என்ன தண்ணி டாங்க் ஃபிக்ஸ் பண்ண சொல்றீங்க, நியாயமா? அடே மோட்டோ, தொடர்ந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தா விக்கிச்சுன்னா தண்ணி வேணும்ல, அதனாலதான் அதை மாட்ட சொன்ன. சீக்கிரம் மாற்ற. நான் சந்தோஷமா இருக்கேன். எதையும் தாங்க இதயம் எனக்கு இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட பேரு கின்னஸ் புத்தகத்துல வரப்போகுது. இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. மோட்டோ, கருப்பு ட்ரம் தூக்கி வெள்ளை ட்ரம் மேல போட்டுட்டியே. அன்புள்ள அகலமா வளர்ந்த அண்ணாச்சி, கொஞ்சம் எந்திரிங்க. அண்ணா, நீங்க ரொம்ப அழகா டைலாக் எல்லாம் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க டைலாக்ல நல்ல கிளாரிட்டி இருந்தது. அண்ணா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, மன்னிச்சிடப்படாதா? அண்ணா, அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டானா, விட்டுருங்கண்ணா. அண்ணா, அகல மனசுக்கார அண்ணா. இப்ப என்னோட எதிரி மோட்டு மட்டும் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு நல்லது. அம்மா, அடுத்த ரவுண்டா? அண்ணா, எப்ப பார்த்தாலும் காண்டா மிருகம் பாடியை காட்டி எல்லாரும் மிரட்டிக்கிட்டு இருக்க. நாங்க எல்லாம் கோவப்பட்டோம்னா பூமி தாங்காது, புரிஞ்சுக்க. வேண்டாம், கண்ட்ரோல் பண்ணு. கோபம் மனிதனுக்கு சத்துரு. இப்ப நீதானே இந்த வசனத்தை இங்க இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. வேண்டாம், பொறுத்தது போதும். இனிமே என்னால பொங்கி எழாம இருக்க முடியாது. பொறுமெல்லாம் ஒரு அளவுக்கு தாங்கிறது இந்த எருமை கிட்ட காட்டி ஆகணும். நீ எல்லாருக்கிட்டையுமே உன் 70 பாடியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க. என்கிட்ட நடக்காது. அப்படின்னா நீ என்ன தோக்கடிக்க போறியா? சரி வா, பாத்துரலாம். நாளை காலையில நம்ம 2 பேருக்கும் பாக்ஸிங் காம்படிஷன் நடக்கும். இன்னைக்கு ராத்திரி தான் உன் வாழ்க்கையிலேயே உனக்கு கடைசி ராத்திரி, புரிஞ்சுதா? உனக்கு அறிவு கேட்டு போச்சா? எதுக்காக இப்படி பண்ண? வீணா மம்பள போய் மாட்டிக்கிட்டியே. வா, வீட்டுக்குள்ள வா. அவன் இடிச்ச இடத்துல இதுவும் இடிக்குது. என்ன நினைச்சிருக்கீங்க? போ. அதே மோட்டு பத்துரு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாவீரன் பத்துலு கிட்டயே சவால் விட்டுட்டு போறான். இன்னைக்கு ராத்திரி தான் எனக்கு கடைசி ராத்திரின்னு சவால் விட்டுட்டு போறான் அந்த வீங்கன மண்டையன். ஒருவேளை அவன் சொன்னது பழிச்சிருமோ? ஒருவேளை நாளைக்கு காலையில அவன் கூட நான் பாக்ஸிங்ல மோத போறேன்னா மோட்டோ, இன்னைக்கு எனக்கு கடைசி ராத்திரியா தானே இருக்கணும். அதுதானே நிஜம், அதானே ஃபேக்ட். என்ன யோசிக்கிறேன்னா ஒண்ணுமே புரியல மோட்டோ. மோட்டோ, ஐடியா சொல்லு மோட்டோ. கோவத்துல நான் அவசரப்பட்டு அந்த மூட்டை லாரியோட மோதறதா வாக்கு கொடுத்து சவால் விட்டுட்டு வந்துட்டேன் மோட்டோ. பேசாம இங்க ஒளிஞ்சிக்கிற மோட்டோ. இது சரிப்பட்டு வராது மோட்டோ. ஒருவேளை நான் இங்க ஒளிஞ்சிக்கிட்ட இது சரிப்பட்டு வருமா? உயிர் நண்பா பத்துலு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ அந்த பாக்ஸர் கூட மோத போறியாமே? கச்சா, நீ ஆண்டவனை பார்க்க ஆசைப்பட்டதுக்கு என்னமோ சரிதான்ப்பா. அதுக்கே இவ்வளவு டெரரான ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணிருக்க நீ. ஏதோ அவசரப்பட்டு விட்டுட்டு அதையே திரும்ப சொல்லி ஏன் பீதியை கிளப்புறீங்க? கோவம் மனசனுக்கு சத்துருன்னு எல்லாருக்கும் சொன்ன, அது எனக்கும் தானே, எனக்கு புரியாம போச்சு. கஜா, இந்த பாக்ஸிங் காம்படிஷன்ங்கிறது உலகத்திலே ரொம்ப குட்டி காம்படிஷன்ப்பா. அது எப்படி சின்ன காம்படிஷன் ஆகும்? அட, பாக்ஸர் ஒரே பஞ்ச் கொடுத்தா போதும்பா. பத்துல நேரம் போய் ஆண்டவனுக்கே ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். 2வது பஞ்ச் வாங்கணுன்ற அவசியமே இருக்காதுல்ல. மோட்டோ, ஏற்கனவே பீதியில கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க என் மேல பெட்ரோலா ஊத்துறான் அந்த கருப்பாம்பூச்சி மீசக்காரன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. பாக்ஸிங்ல கலந்துக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு லெப்ட்ல ஒரு கொத்து, ரைட்ல இன்னொரு கொத்து, பாக்ஸரை ஜெயிச்சலாம். கேட்க சந்தோஷமா இருக்குடா. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். என்னை மிதித்தால் எதிரியை கூட மிதிப்பேன். என்னை மதித்தால் எவனா இருந்தாலும் மதிப்பேன். அடே நண்பா, உண்மை சொல்வேன். சவால் வேண்டாம், அவனை வெல்வேன். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். லிஞ்சக் லஞ்சக் நச்சக் நச்சக். தயவு செஞ்சு எந்திரி. தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. நீ தோக்க மாட்ட. கண்டிப்பா அந்த பாக்ஸரை ஜெயிப்ப. ஒரு தடவை அந்த பாக்ஸரை ஜெயிச்சிட்டா இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ஒன்ன பார்த்து பயப்படுவாங்க. இப்ப எனக்கு என்ன பயனா, ஒருவேளை அந்த காண்டா மிருகம் என் கையெல்லாம் தனித்தனியா பிச்சு எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு தான்.
சாரி, இது சும்மா டெஸ்டிங் பஞ்ச் தான். அடிச்சடியில பஞ்சிங் பேக்கோட கொக்கி உடைஞ்சிருச்சு. அதான் செவுத்த உடைச்சுக்கிட்டு அது இங்க வந்துருச்சு. பத்லு, see you tomorrow. தயாராயிரு. வீட்டுக்கு வந்து கிளப்பி விட்டு போறான். அட பத்லு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, பாக்ஸர் அடிச்ச ஒரே பஞ்சில செவுரு உடைஞ்சிருக்குன்னா அப்படின்னா என்ன விட்டுருங்க, நான் சண்டை போட மாட்டேன், விட்டுருங்க. பத்லு, மரியாதையா ஃபேன்ல இருந்து கீழே இறங்கு. நாளைக்கு கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. பி பாசிட்டிவ். உனக்கு ரத்தம் வேணும்னா கூட நான் தரதுக்கு தயாரா இருக்கேன். நீ சீக்கிரம் கீழே இறங்கி வா பத்லு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். நான் ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன் மோட்டு, கவலைப்படாத. நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன். பத்லு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு. நாளைக்கு நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. உனக்கு ரத்தம் கொடுக்க நான் இருக்கேன். பி பாசிட்டிவ். வாய்க்கிழிய பேச்சு என்ன பிரயோஜனம்? செயல் அதை நிறைவேற்றி காட்டணும் இல்ல மோட்டு. நாளைக்கு நான் ஜெயிப்பேன், எப்படியும் ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு மோட்டோ, நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு மோட்டோ, நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீராமஜெய சொல்ற மாதிரி 1008 தடவை இதையே சொல்லிக்கிட்டே இரு. ராத்திரி முழுக்க தூங்காத. நீதான் ஜெயிப்ப. ஜெயிப்பேன், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் தலகாணி, நான் ஜெயிப்பேன் தலகாணி, ஜெயிப்பேன். அம்மா ஓகே ஃபைன். இருக்கட்டும்டா. நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன். ஏய் லஞ்சாங், லச்சக் லச்சக் மச்சம் மச்சம் லச்சக் லச்சம் லுச்சம் லக்கா லக்கா ஜக 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 கட்ட லக்க சாங். ஏய் லக்கா, ஏய் ஜங்கா டிக் டாக் டிக் டாக். ஜெயிச்சிட்டேன் அம்மா, ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். பத்லு, ராத்திரி கனவு கண்டாலே பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ பகல் கனவு காண்டுகிட்டு இருக்க. இது கனவு. எழுதுரு பத்லு, எழுதுரு. எங்கடா கப்பு? எங்க கப்பு? என்னடா ஃபேன் மட்டும் தான் தொங்குது. இப்ப நான் கண்டது எல்லாமே கனவு தானா மோட்டோ? கனவுல கண்டது எதுவுமே பலிக்காதா மோட்டோ? மோட்டோ, இப்ப என்ன செய்வேன்? ஏய், நீ எங்க ஓடி ஒளிய பாக்குற? ஏன் கூட பாக்ஸிங் காம்படிஷனுக்கு வந்தாகணும். வா. தைரியமா போ. பாக்ஸரனா, பாக்ஸரனா, நீங்க மோட்டுவ கோவத்துல போட்டு அடிச்சிட்டீங்க. நானும் அவன் மேல உள்ள பாசத்துல உங்க மேல கொஞ்சம் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசிட்டேன். அதெல்லாம் பெருசா எடுத்து பீதி அடையாதீங்க, விட்டுருங்க. ஓடிட சொல்லுங்க, ஓடிடுறேன். அதுக்காக இப்படி முட்டை கண்ணை உருட்டி உருட்டி காட்டாதீங்க அண்ணா. ஓடிட்டுமா? நில்றா. ஐயா சாரி பத்லு, நீ என்கிட்ட உடனடியா பாக்ஸிங் ஃபைட் போட்டுதான் ஆகணும். எனக்கு இந்த மன்னிப்பு கிண்ணிப்பு எதுவும் தேவையில்லை. சார், அவன் மன்னிப்பு பிடிக்காத. ஒருவேளை நீங்களே சண்டை போட்டுறீங்களே. நீ சண்டை போடு பத்லு, போடு. எவ்வளவு பெரிய கையே அம்மா. அம்மா சிங்கம் சார், எனக்கும் அவனுக்கும் நடுவுல நீங்க ஒரு அரண் மாதிரி நின்னு எனக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுங்க சார். ஓய், நான் இப்ப உன்னை அடிச்சு எலும்ப உடைக்க போறேன். இந்த வாங்கி வேலை அவர் வாங்கிக்கிட்டாரு. ரொம்ப வலிக்குதா சார்? ஐயா டேய், அட பாவி, என்ன எதுக்காக இப்படி போட்டு அடிக்கிற? நான் வெறும் ரெஃப்ரி மட்டும் தான்டா. ஃபைட் ஃபைட். பத்லு, பி பாசிட்டிவ். ரத்தம் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஃபைட் பண்ணு. என்னடா ஓடி போய் ஒளிய பாக்குற? டேய், நான் ஒரு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, ஜாக்கிங்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன விட்டுற, அப்புறமா உனக்கு கூல் ட்ரிங்க்ஸோ கோழி பிரியாணியோ வாங்கி தரேன். ரவுண்ட் 1 முடிஞ்சது. ஏய், இனிமே ரவுண்ட் 1 2லாம் கிடையாது. நான் அடிக்கிற அடியில வெறும் சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். இந்த ஆகாத்து. பத்லு, இந்த மருந்த குடி, உனக்கு 10 சிங்கத்தோட சக்தி ஒன்னா கிடைக்கும். அவனுக்கு டானிக்க கொடுக்க வந்திருக்கேன். என்கிட்ட கூட அத நான் குடிக்கிறேன். அவனை இப்ப அடிக்கிற அடியில அவன் நேரா மேல போய் சேர போறான் பாரு. கொலகார பாவி. ஒரு நண்பனுக்காக எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட வாய கொடுத்து மாட்டிக்கிட்ட மோட்டோ. இவன் பாக்ஸர் இல்ல, ரவுடி பையன். நீ போய் சண்டை போடு பத்லு. அவன் கண்ணுக்கு இப்போ நான் கொடுத்த மருந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ 4 பேரா தான் தெரியுவ. வரிசையா நிக்கிற உங்க 4 பேர்ல யாரு டூப்ளிகேட் யாரு நெஜன்னு தெரியாது. சந்தர்ப்பம் பார்த்து நீ அவனை அடிச்சு துவம்சம் பண்ணிடு. சீக்கிர காலத்துல இறக்கு பத்லு. ஓ ரெடி. என்னடா கலர் கலரா போஸ் கொடுக்கறான்? ஏய், இப்ப எதுக்காக 4 பேர் வரீங்க? தனித்தனியா வாங்கடா, சொன்னா கேளுங்க. இந்த வாங்கிக்க. ஆஹா, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ பாசிட்டிவ் பத்லு, சீக்கிரம் அடி அவனை. எந்த நண்பனுக்காக உங்ககிட்ட சவால் ஓட்டனா அவன் மேல மறுபடியும் கைய வச்சிட்டியா? உன்னை வாங்கிக்கடா. என்கிட்ட ஆட்ட காட்டுறீங்க. எல்லாரையும் ஒரு கை பாக்குறேன்.
தாங்க முடியல எதிரியாயோ. ஏண்டா ஏன் போச்சர் மலையாடா கைய வச்ச? தனித்தனியா வாடா. ஏன்டா ஒட்டுமொத்தமா 4 பேர் வரீங்க? நான் தோத்துட்டேன். இனிமே என்னால சண்டை போட முடியாது. 90 வருஷத்துக்கு என் கூட மோத மாட்டேன்னு அக்ரிமெண்ட் எழுதி கொடுறா, விட்டுறேன். முயற்சி கூடையா நிகழ்ச்சி அடையாறு. நீ அடையாற தாண்டி வந்துட்ட, பத்துல ஜெயிச்சுட்டேன். மாவீரனுக்கு இதெல்லாம் அசால்ட். நான் அடிச்ச அடியில அவனுக்கு எல்லாமே நாலா தெரிஞ்சிருக்கு மோட்டோ. நான் குத்துன குத்துல 2 கண்ணும் கலர் மாறி. இப்போ அந்த மருந்தோட எஃபெக்ட் போயிடுச்சுடா. இப்ப என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் தெரியுற. இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பத்லு. வட 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 வந்துரு.